சைஸ் ஆஃப் இட் பாருங்க, ஸ்கேல் ஆஃப் இட் பாருங்க. விக்கிரவாண்டியிலே அந்த மாநாட்டுடைய மேக்னிடியூடு சைஸுங்கிறது வியக்க வைக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த மாநாடு அதை விட பெருசாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அளவில் பிரம்மாண்டமாக இருந்தது என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் அது தடம் பதிக்கும் தானே. அது அந்த நேரட்டிவை மாற்றும். எல்லா அரசியல் கட்சியும் தேர்தலுக்கு முன்னாடி மாநாடுகள் நடத்துறது, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறது எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாவேகா ஒரு புது கட்சி சார், அது ஒரு இன்ஃபென்ட் பார்ட்டி இவ்வளவு பிரம்மாண்டத்தை காட்டும் போது. நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் ஹீரோ வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அதற்கான கூட்டம், அதுக்கான மீடியா வெளிச்சம், அதுக்கான எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் கிடைக்க தான் செய்யும். அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது அப்படிங்கும்போது ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற போது அது கூடுதலான வெளிச்சம் கிடைக்கும். அப்போ அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துகிற போது கூடுதலான ஒரு இது மக்கள்கிட்ட கூடுதலான ஈர்ப்பும் கிடைக்கலாம்ல. ஈர்ப்பு கிடைக்கிறது வாக்கா மாறுமாங்கிறது சந்தேகம். வாக்கா மாறுமா, அதை வந்து வாக்குகளாக அறுவடை பண்ணுவாரா விஜய்ங்கிறது சந்தேகம். முதல் மாநாடு எடுத்துங்க, முதல் மாநாடு விக்கிரவாண்டி நடத்துறாரு. முதல் மாநாடு நடந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் போது இரண்டாவது மாநாடு நடத்துறாரு. இந்த ஒரு வருடத்தில் கட்சியினுடைய வளர்ச்சின்னா என்னன்னு சொல்வீங்க? ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? கூட்டணிக்கு ஏதாவது கட்சிகள் வந்திருக்கிறாங்களா? கட்சியில் வெளியிலிருந்து கட்சியை சேர்ந்த நபர்கள் யாராவது பெரிய ஆட்கள் யாராவது இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்களா? இருந்துதான் வெளியே போயிருக்கிறாங்க. இந்த கட்சியில் ஆரம்பத்தில் அந்த கிராஃப் ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த கேள்வி ரொம்ப, அவங்களே இப்படி கேள்வி கேட்டதுக்கு அவங்களே ஒரு பதில் சொன்னாங்க. லட்சக்கணக்கான நிர்வாகிகளை 120 மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், துணை அணிகளில் எவ்வளவு பேரை நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி 2.5 லட்சம் பேருக்கு மேல கட்சியில நிர்வாகிகளா மட்டும் நியமிச்சிருக்கோம்னு சொல்லி, அதில் எவ்வளவு நிர்வாகிகள் உங்களால் அடையாளப்படுத்த ஏங்க இந்த வார ஜூவில 2 மாவட்ட செயலாளர்கள் முழு பக்க விளம்பரம் கொடுத்திருக்காங்க. நான் அரசியல் அப்படிதான் மதிப்பிடுவேன் சார். காசு கொடுத்தா விளம்பரம். அந்த ஆர்வம் சார், அந்த ஆர்வம் வருது இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு புதிய சார் நம்ம போஸ்டர்களை பார்க்க முடியுது, கொடியை பார்க்க முடியுது, சமூக வலைதளங்கள்ல அவங்களோட இருத்தலை பார்க்க முடியுது. அவங்க நிர்வாகிகள் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெருந்தலைவர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க சார். ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இப்படிதான் சார் வரணும். சார் அண்ணா வந்த சார் அண்ணா கட்சி ஆரம்பித்த பொழுது எம்ஜிஆர் இல்லையா சார்? அண்ணா கட்சி ஆரம்பித்த போது மதியழகனுக்கு 23 வயது, ஐயா கலைஞருக்கு 25 வயது, அன்பழகனுக்கு 24 வயது. சார் தலைவர்கள் என்பவர்கள் சரி கட்சி தெரியாதவர்களை அழைத்து கொண்டு போறோம் சார். நான் சொல்றேன் 67 கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சாரு? அதுதான் சார் அரசியல் மாற்றம். அதுதான் அரசியல் மாற்றம் சார். 77 ஐயா செங்கோட்டையனுக்கு 25 வயசு, ஐயா முத்துசாமிக்கு 25 வயசு, கருப்பசாமி பாண்டியனுக்கு 25 வயசு, KKSSRக்கு 25 வயசு. சார் 77 ஆரம்பிச்ச பயணம் சார், இன்னைக்கு வரைக்கும் களத்துல இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒரு தலைவர் வருகிற பொழுது கூட முகம் தெரியாதவர்களை கூட்டி கொண்டு வந்து அரியாசனத்தில் ஏற்றுபவர் தான் உண்மையான தலைவர்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள் வரணும், மற்றவங்க வரணும் அப்படிங்கிறவர்கள், அப்படி யோசிக்கிற தலைவர்களால் ஒரு புதிய பாதையை வகுக்க முடியாது.